திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கார்த்திக். நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுல இருக்கு? விவரம் என்ன? கண்டிப்பாக. அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2 நாள் சுற்றுப்பயணமாக கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை புரிந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோவில் எதிரே இருக்கக்கூடிய வளாகத்தில் பார்த்தீங்கன்னா தற்போது வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்க மையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் கண்காட்சி பார்த்தீங்கன்னா சுமார் 200க்கும் மேற்பட்ட அரங்குகளானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 200க்கும் மேற்பட்ட அரங்குகளில் விவசாயிகள் தங்களது உற்பத்தி பொருட்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் என அனைத்து பொருட்களுமே வைப்பதற்கான ஒரு நிகழ்வுகளுக்கு முழுமையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் திருவண்ணாமலை மாவட்டம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழகத்தில் கூடிய அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நாளை பங்கேற்பார்கள் எனவும் சுமார் 10,000 to 12,000 அளவிற்கான விவசாயிகள் தொடர்ந்து இந்த கருத்தரங்கில் பங்கேற்று இந்த கண்காட்சியில் பயனடைவார்கள் என வேளாண் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நம்மிடம் வேளாண் துறை அதிகாரிகள் நம்மிடம் இருக்கிறார்கள். மேலும் இந்த அரங்கில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விதமான பொருட்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சார் வணக்கம் சார். இப்போது நாளை காலையில் பார்த்தீங்கன்னா இந்த கண்காட்சியானது துவங்க இருக்கு. ஏற்பாடுகள் எந்த மாதிரியான இருக்குது சார்? இந்த வேளாண்மை கண்காட்சியானது தமிழக முதல்வரின் ஆணையின்படியும் மாண்புமிகு தமிழக வேளாண்மைத்துறை அமைச்சர் மற்றும் வேளாண்மைத்துறை ஆணையர் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மிகச்சிறப்பாக கடந்த ஆண்டுகளில் நடைபெற்ற வேளாண் ஆராய்ச்சியின் முடிவுகள், வேளாண்மை சம்பந்தப்பட்ட தொழில்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் மதிப்புக்கூட்டு பொருள்களின் கண்காட்சிகள், பண்ணை இயந்திரங்கள், தோட்டக்கலை சார்ந்த கண்டுபிடிப்புகள் ஆகிய தொழில்நுட்பங்கள் அனைத்தும் உழவர்களின் நலனுக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. அவை எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த 4 ஆண்டுகளில் இந்த அரசினால் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள், அவைகளால் ஏற்படுத்தப்பட்ட நன்மைகள், உழவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நன்மைகள், அதன் இம்பேக்ட், அதாவது இம்பேக்ட்னு சொல்லுவோம், அதை காட்சிப்படுத்துகிற முறையில் இங்கே எல்லா செயல் விளக்கத்திடல்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இதை உழவர்கள் அனைவரும் கண்டு கழிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். இது சொன்னீங்கன்னா இன்னைக்கு நிலைமைக்கு உள்ள வேளாண்மை துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள், கண்டுபிடிப்புகள் மற்றும் மதிப்புசார் பொருட்களின் காட்சிப்படுத்துதலை கண்டுகளிக்கலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாளை மற்றும் நாளை மறுநாள் என 2 தினங்களுக்கு இந்த வேளாண் கண்காட்சியானது நடைபெற இருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கண்காட்சியை திறந்து வைத்து விவசாயிகளின் கருத்தரங்கில் பங்கேற்க இருக்கிறார். மேலும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்வேறு இடங்களிலிருந்து தொடர்ந்து விவசாயிகள் இங்கே வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நம்மிடையே மாவட்ட அலுவலர்கள் அவர்கள் சார் வணக்கம் சார். இப்போ அதாவது என்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க? தொடர்ந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சார்? தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சார்பாக புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்காக வைத்துள்ளோம். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நெல்லில் புதிய ரகங்கள், அதிக மகசூல் தரக்கூடிய குறுகிய கால ரகங்கள், நீண்ட கால ரகங்கள், மத்திய கால ரகங்கள் அனைத்தும் விவசாயிகளினுடைய அவர்களுக்கு சென்றடையும் வகையில் அதனுடைய மாதிரிகள் இன்று வைக்கப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சிறுதானியத்திற்கு நம் முக்கியத்துவம் தருகின்ற இந்த வேளையில் சிறுதானியங்கள் பல்வேறு மாவட்டங்களில் பயிரிடப்படும் அனைத்து ரகங்களையும் நாங்கள் இங்கு விவசாயிகளினுடைய பார்வைக்கு வைத்துள்ளோம். அதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளினுடைய அதாவது மக்காச்சோளத்திலிருந்து எரிபொருள் எத்தனால் தயாரிப்பது எப்படி என்ற இதுவும் மாதிரி இங்கே வைத்துள்ளோம். இது போக தோட்டக்கலை பயிர்களான குறிப்பாக பலாவில் 5-6 ரகங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. சிவப்பு, ஆரஞ்சு, நம்ம எப்பொழுதும் பயன்படுத்தும் ரகங்களை தாண்டி அனைத்து ரகங்களையும் இங்கு தெரிவித்துள்ளோம். அதுபோல் வாழையில் உள்ள அனைத்து ரகங்களையும் பார்வைக்கு வைத்துள்ளோம். விவசாயிகளுக்கு அந்த ரகங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியும் அதை காட்சிப்படுத்தியிருக்கின்றோம். சார், இப்போ அதாவது விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்ச அளவில் முதலீடு செய்து அதிக மகசூல் ஏற்றும் வகையில் என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் லேட்டஸ்ட்டாக? அதனால கண்காட்சியில் என்ன மாதிரி ஏற்படுத்துது சார்? இந்த கண்காட்சியை தவிர கருத்தரங்களும் இங்கே நடைபெறுகின்றது. அந்த கருத்தரங்கத்தில் குறிப்பாக குறைந்த செலவில் அதிக லாபம் பெறுவதற்கான தொழில்நுட்பங்களை பற்றிய கருத்தரங்கள் விவசாயிகளுக்காக ஏற்பாடு செய்துள்ளோம். அது 2 நாட்களும் இங்கு நடைபெறுகின்றது. குறிப்பாக நெல்,
கரும்பு, அனைத்து பயிர்களிலும் முக்கியமான பயிர்களிலும் அது நடைபெறுகின்றது. நிச்சயமாக தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழகத்திற்கு உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து விவசாயிகள் நாளை இந்த கண்காட்சியை பார்வையிட வருவார்கள் எனவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து இடுபொருட்களும் மற்றும் விவசாய பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய அரங்காகவும் இது அமையும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.